வகுப்புகளில் யோகாவை பற்றி படித்திருப்பீர்கள். அந்த வகையில் இன்று நாம் அலகு 2 குறைவற்ற செல்வம் என்ற தலைப்பில் வாய்ப்பச் செயல் என்ற பாடப்பகுதியில் ஆரோக்கிய வாழ்க்கைக்கு யோகா அற்புத மருந்து என்ற பாடப்பகுதிக்குள் செல்லவிருக்கின்றோம். இந்த பாடம் ஹெல்த் சாய்ஸ் என்ற மருத்துவ மாத இதழிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பகுதியாகும். நீங்கள் இதற்கு முன்னாடி படித்தது எல்லாமே ஞாபகத்தில் வச்சுட்டு வேணும் பாடப்பகுதிக்குள்ளே வர்றதுக்கு. பாடப்பகுதிக்குள் செல்வோமா? ஆரோக்கிய வாழ்க்கைக்கு யோகா அற்புத மருந்து. உலகம் முழுவதும் 190 நாடுகளில் ஜூன் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினம் மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், ஜூன் முடிஞ்சிருச்சு. நம்ம கொண்டாட வேண்டிய நாளும் கடந்து முடிந்து விட்டது. அதை ஞாபகார்த்தமாக வச்சுக்கோங்க. ஜூன் 21ஆம் தேதி தான் நம்ம யோகா தினமாக கொண்டாடுகிறோம். அதை பற்றிய சிறு செய்தி ஒன்று உங்களுக்கு நான் காணொளியில் காண்பித்திருக்கிறேன், பாருங்கள். யோகா தினம் மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது என்று நான் சொன்னேன் அல்லவா? எப்போது, எப்படி என்றெல்லாம் தெரிய வேண்டும் இல்லையா? முன் எப்போதும் இல்லாத வகையில் தற்போது யோகா உலகமெங்கும் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. ஏன் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது? நம்ம யோகாவையே மறந்த ஒரு காலம் இருக்கிறது இல்லையா? இப்போ எல்லாருமே யோகாக்குள்ளே பூந்துட்டு இருக்கிறோம். ஏன் உங்களுக்கு ஞாபகத்தில் வருதா? வைரஸ் தாக்குதல். இப்போ இருக்கிற வைரஸ் தாக்குதலுக்கு யோகா முக்கிய பங்கு வகிக்கிறது. வைரஸ் நம்ம உடம்புல வராமல் இருக்கிறதுக்கு இந்த யோகாவை செய்தோமானால் எதிர்ப்பு சக்தி கூடும். அது எல்லோருமே யோகாவை செய்யுங்கள் என்று வற்புறுத்துறாங்க இல்லையா? நம்ம செய்யணும், நம்ம ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் அந்த யோகா என்கிற செய்யறதுக்கு எல்லாருமே ஒத்துழைக்கணும். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் அமெரிக்கா சென்ற பிரதமர் ஐக்கிய நாடுகள் சபையில் யோகாவின் மகத்துவம் குறித்து உரையாற்றினார். இது நான் சொல்றது 2015 நடந்தது. யோகாவை போற்றும் விதமாக சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்தார் நம்முடைய பிரதமர். இதன் மீதான வாக்கெடுப்பில் பிரதமர் பரிந்துரைக்கு ஆதரவாக 177 நாடுகள் வாக்களித்தன. ஐநா அதிகாரப்பூர்வமான ஜூன் 21ஆம் தேதியை சர்வதேச யோகா தினமாக அறிவித்தது. 2015 தான் அது அறிவித்தது. இது நம் நாட்டின் தொன்மையான யோகா கலைக்கு கிடைத்த பெரிய அங்கீகாரமாகும். அப்போதான் நம்ம யோகாவை பற்றி நினைக்கிறோம் இல்லையா? யோகாவை கொண்டாடும் போது தான் யோகாவை பற்றி நினைப்போம். நம்ம மனிதனாக இருக்கும்போது எல்லாருமே அப்படித்தான் இல்லையா? யோகா கலை 5000 ஆண்டுகளுக்கு முன் இந்தியாவில் தோன்றியது என்ற தொல்லியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த தொல்லியல் ஆய்வாளர்கள் யார்? அகழ்வாராய்ச்சி கேட்டிருக்கிறீங்களா? ஆராய்ந்து பார்க்கக்கூடிய புதை பொருள் எல்லாம் ஆராய்ந்து பார்ப்பாங்க இல்லையா? அவங்களைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? தொல்லியல் ஆய்வாளர்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை வைக்கிறாங்க. யோகா கலை 5000 ஆண்டுகளுக்கு முன் இந்தியாவில் தோன்றியது என்றும் தொல்லியல் ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறாங்க. யோகா என்பது வேத காலத்திற்கு முற்பட்டது என்பது சிலருடைய கருத்து. அது மட்டுமல்ல, யோகா என்னது வேத காலங்கள்லாம் தொடங்குச்சுல, அப்பதுக்கு முன்னாடியே தொடங்கிருச்சுன்னு சொல்கிறாங்க. கிமு 500ஆம் ஆண்டு அளவிலிருந்து யோகா பிரபலமாகி இருக்கலாம் என்பது வேறு சிலரின் கோட்பாடு. இது மட்டுமல்ல, கிமு 500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோட்பாடுகளை வைக்கிறாங்க. மேல்நாட்டு ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க? யோகா மிக பழங்காலத்தியது என்று வாதிட்டனர். இது பழங்காலத்தியது என்று கூட மேல்நாட்டவர்கள் என்ன செய்கிறாங்க? வாதிடுகிறார்கள். தொல்பொருள் ஆராய்ச்சிகள் மூலம் சிந்து சமவெளி நாகரீகம் வெளிப்பட்ட போது மொஹஞ்சதாரோ, ஹரப்பா, அதனுடைய படத்தை நீங்கள் காணொலியில் பார்க்கலாம். புதையுண்ட நகரங்களிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட சின்னங்களில் யோகா அமைப்புகள் கிடைத்தன. அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய சில சின்னங்கள்ல எல்லாம் யோகாவை பற்றியுள்ள சில அமைப்புகள் எல்லாம் அவங்களுக்கு கிடைத்தது. அப்போ தான் அவங்க முடிவு பண்ணினாங்க என்னென்னு. அதன் பிறகு இந்த கருத்தெல்லாமே மாறி போச்சு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொன்ன கருத்துக்கள் எல்லாம் அந்த டைமில் மாறி போய் யோகா பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்தியாவில் இருக்கிறது என்று முடிவுக்கு வந்து விட்டாங்க. ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்துருச்சு இந்த யோகா கலை அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. இந்த யோகா முதலில் யோகா குரு சீடர் முறையில் தான் கடைபிடிக்கப்பட்டிருந்தது.
குரு இருந்தார், சீடர் இருந்தார். அந்த முறையில் தான் கடைபிடிக்கப்பட்டிருந்தது. இதனால் இது வெகுஜன பயன்பாட்டில் இருக்க வேண்டும். இந்த வெகுஜன பயன்பாடு மிகுதியான ஜனங்களினுடைய பயன்பாட்டில் இது இருக்கவில்லை என்பதோடு எழுத்துப்பூர்வமான தகவல் ஏதும் இல்லாமல் இருந்து வந்தது. யோகாவை பற்றி யாராவது எழுதி வச்சுட்டு போனா தானே அதை பற்றி விஷயம் தெரியும். இது எழுத்துப்பூர்வமான எந்த இதுவுமே நமக்கு கிடைக்கல. அதன் பின் 10ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பதஞ்சலி என்ற முனிவர், நீங்க பதஞ்சலி முனிவரை பார்த்திருக்கிறீங்களா? இந்த காணொலியில் காண்பிக்கிறேன், பாருங்கள். அவர் கையில ஒரு யோக சூத்திரம் என்ற புத்தகமும் இருக்கும். அவர்தான் என்ற நூலை சமஸ்கிருதத்தில் தொகுத்தார். சான்ஸ்கிரிட், சமஸ்கிருதத்தில் என்ன செஞ்சாரு? அந்த நூலை தொகுத்தார். இதுவே நாம் தற்போது அறிந்த கொள்ள மிக பழமையான நூலாகும். இதுதான் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய மிக பழமையான நூல் என்று சொல்லலாம். நம்முடைய பதஞ்சலி முனிவர் கண்டுபிடித்த இந்த நூல். யோகா என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு சேர்க்கை என்று பொருள். சேர்க்கை, சேர்வது, எதை சேர்த்துவது? நமது உடலையும் மனதையும் ஆன்மாவையும் ஒருங்கே இணைக்கும் கலைதான் யோக கலை. நம்ம உடல் இருக்கும், நம்மகிட்டயே தான் உடல் இருக்குது இல்லையா? மனசு என்ன பண்ணும்? அலப்பாஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த மனசையும் அடக்கணும், ஆன்மாவையும் அடக்கணும். இத்தனையை அடக்கக்கூடிய இந்த இணைக்கக்கூடிய கலையைத்தான் நம்ம யோக கலை என்று சொல்கிறோம். யோகா என்றால் அலையும் மனதை அலையாமல் ஒரு வழிப்படுத்தும் செயல் என்று எளிமையாக சொல்லலாம். யோகா என்றால் என்ன? அலையும் மனதை. மாணவர்களே, நம்மளுடைய மனசு எப்படிப்பட்டது? நல்லா பாஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் வகுப்பில் இருந்தாலும் உங்கள் மனசு எங்கேயோ இருக்கும் இல்லையா? அதையெல்லாம் அடக்கக்கூடிய ஒரு கலை தான் யோக கலை. ஒரு வழிப்படுத்தக்கூடிய, ஒரு வழியில் கொண்டு செல்லணும் இல்லையா மனசை, செயல் என்று மிக எளிமையாக சொல்லலாம். உடல் உறுப்புகளை உரிய முறையில் அடக்கி ஒரு நிலையில் கொண்டு வந்து, நம்ம உடல் உறுப்புகள் எல்லாம் ஒரு நிலையில் அடக்கணும் இல்லையா? இல்லை என்றால் என்னாகும்? இது பறந்து வேற பக்கமெல்லாம் போயிடும் இல்லையா? நம்ம அடக்கக்கூடிய ஒரு தன்மை நமக்கு வேண்டும். அமர்ந்து அதன் மூலம் மனதினை கட்டுப்படுத்தும் இருப்பு நிலை தான் யோகா. மனசை கட்டுப்படுத்திட்டீங்கன்னா நீங்கள் யோகா பண்ணிட்டீங்களே நினச்சிக்கோங்க. மனசை மாத்திரம் கட்டுப்படுத்திட்டீங்கன்னா இல்லையா? அடுத்ததாக பதஞ்சலி முனிவர் தனது காலத்திற்கு முன் இருந்தவற்றை பின்பற்றியதோடு அவற்றில் சில மாறுதல்களை செய்து யோக சூத்திரத்தை உருவாக்கி 196 ஸ்லோகங்களில் கூறியிருக்கிறார். அவர் கொஞ்சம் சில மாறுதல்களை எல்லாம் பதஞ்சலி முனிவர் செய்திருக்கிறார். 8 விதமான யோகங்களை கூறுகிறார். அந்த 8 விதமான யோகத்துக்கு என்ன பெயர் தெரியுமா? அஷ்டாங்க யோகம். அஷ்டாங்க யோகம் என்று அழைக்கின்றனர். அந்த அஷ்டாங்க யோகத்தை பற்றி நம்ம கீழே கொடுத்துருக்குறாங்க பாருங்க. ஒரு யோகம் என்னது? யமம், 2 நியமம், 3 ஆசனம், 4 பிராணாயாமம், 5 பிரத்யாகாரம், 6 தாரணம், தாரணத்துக்கு தாரணை என்ற ஒரு பெயரும் உண்டு, தியானம் 7, 8 சமாதி என்பன. இந்த யோக கலைகளை பற்றி, இந்த அஷ்டாங்க யோகம் இருக்குது இல்லையா, இதை ஒவ்வொன்றையும் பற்றி நம்ம இப்போ விரிவாக பார்ப்போம். யமம், இது உங்கள் பாட புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க, ஆனால் மிக சுருக்கமாக கொடுத்துருக்குறாங்க. யமம் என்றால் என்னன்னு கேட்டால், நான் காணொலியை பற்றி அதை பற்றி காமிச்சிருக்கிறேன் பாருங்கள். 5 பின்பற்ற வேண்டியவை. யமத்தில் என்ன சொல்கிறாங்க? இது முதல் நிலை. 5 பின்பற்ற வேண்டியவை பற்றி கூறுகிறார்கள். என்னன்னு கேட்டால், எடுத்துக்கொள்ளத்தக்கவை எதெல்லாம் என்றால், மிதவாதம் சாராதிருத்தல். மிதவாதம் சாராதிருத்தல் என்றால் வாதம், நம்ம உடம்புக்குள்ள வாதம் அதிகமாக இருக்கும், அதெல்லாம் நம்ம சாராது இருக்கணும். பேராசை அற்ற தன்மை, நம்ம மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரே இது என்னது? பேராசை இல்லையா? அந்த அற்ற தன்மை வேண்டும். விவேகமற்ற தன்மை, விவேகம் இல்லாமல் எதுலேயுமே இருக்கக்கூடாது. மற்றும் உரிமை கொண்டாடாதிருத்தல், எல்லாத்துக்குமே நம்ம உரிமை கொண்டாடுறோம் இல்லையா? அந்த உரிமை கொண்டாடாம இருக்கிறது. செய்தல் நடத்தல் என்பதாகும். இதையெல்லாம் செய்யணும், இது போல நடக்கணும். தனி மனித ஒழுக்கம் இதில் முன்னிலை பெறுகிறது. இது என்ன முன்னிலை பெறுகிறது? தனி மனித ஒழுக்கம். நம்ம ஒவ்வொருத்தருடைய ஒழுக்கத்தை இந்த யமம் என்பதில் இதில் சொல்லுகிறார்கள். அடுத்த நிலை நியமம். 5 கவனிக்க வேண்டியவை சொல்லப்படுகிறது. புனிதம், புனிதமாக இருத்தல்.
போதுமென்ற மனம். நம்ம அதுக்கு இல்லவே இல்லை. நமக்கு அந்த போதுமென்ற மனம் இருந்தாலே நம்ம எல்லாத்தையுமே அடைச்சிட்டோம்னு அர்த்தம். நமக்கு மனசு என்னாகும்? போதும். நம்ம எதில் சொல்லுவோம்? சாப்பாடு வயிறு ஃபுல்லாக நிறைஞ்சிடுச்சுன்னா என்ன செய்வோம்? போதும்னு மட்டும் சொல்லுவோம் இல்லையா? அந்த போதுமென்ற மனம் எல்லாத்திலையுமே வேணும். திருப்தி வேணும், கண்டிப்பு வேணும். அப்புறம் எளிமை, மிக எளிமையாக இருக்கிறது. கற்றலுதிலையும் நம்ம எல்லாமே கற்றுட்டோங்கிற ஒரு கர்வ நிலை அடையக்கூடாது. மற்றும் கடவுளுடன் சரணாகதி. கடவுளுடன் நம்ம என்ன செய்ய வேண்டும்? சரணாகதி. எந்த கடவுளாகட்டும் கடவுளிடம் நம்ம சரணாகதி அடைதல். இதற்கு ஏற்பாடு, முன்னேற்பாடு என்று சொல்லுவோம். ஏற்பாடு என்றால் என்ன? மனதை நாம் ஏற்படுத்தி கொள்ளுதல், முன்னேற்பாடாக வைத்துக் கொள்ளுதல். இந்த நியமம் என்ற அஷ்டாங்க யோகத்தில் இரண்டாவதாக சொல்லப்படுகிறது. நியமத்தில் சொல்லுகிறார்கள். ஆசனம், மூன்றாவது நிலை ஆசனம். நாம் புரிந்து கொண்டுள்ள யோகாசனம். ஆசனம் என்றால் என்ன? நம்ம எல்லாமே புரிஞ்சு கொள்ளக்கூடிய நிலைதான் ஆசனம் இருக்கிறது. என்னது? அமர்தல் அல்லது உடலின் நிலை. அமர்ந்து இருந்து ஆசனம் செய்வோம் இல்லையா? அதுதான் ஆசனம். 4 பிராணாயாமம். அது உங்க புத்தகத்தில் இல்லை, தெரிஞ்சுக்கோங்க. அதனுடைய விளக்கத்தை கொடுக்கணும். பிராணாயாமம், பிராணா என்றால் சமஸ்கிருத சொல். மூச்சை அடக்குதல். மூச்சை அடக்குதல். பிராணா மூச்சு. அயமா, இந்த அயமா என்றதுக்கு இன்னொரு பெயர் ஆயாமா. ஆயாமா என்றால் என்ன? அடக்குதல். எதை அடக்குதல்? மூச்சு அடக்கி அப்படி இருக்கவா சொல்றாங்க? இல்லை, மூச்சு பயிற்சி தான் பிராணாயாமம். மேலும் வாழ்க்கை ஓட்டத்தை கட்டுப்படுத்துதல். நம்ம வாழ்க்கையில் ஒரு கட்டுப்பாடு, ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன வேண்டும்? வாழ்க்கையில் ஒரு கட்டுப்பாடு வேணும். அந்த கட்டுப்பாடை விட்டு நம்ம போகக்கூடாது இல்லையா? அது எனவும் பொருள்படும். 5 பிரத்யாகாரம், தனியாக நீக்குதல். எதை தனியாக நீக்க வேண்டும்? புற உலக பொருட்களில் இருந்து 5 புலன்களையும் விலக்குதல். இந்த 5 புலன் ஒன்று சொன்னால் கேட்காது இல்லையா? நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் 5 புலன்களையும். மெய், வாய், கண், மூக்கு, செவி. இதை அடக்கிட்டோம்னா எந்த பிரச்சனையுமே இல்லை இல்லையா? இது புற உலகிலிருந்து நம்ம விலக்கணும். இதனால் எந்த பிரச்சனையும் வராத இதை நம்ம என்ன செய்யணும்? அடக்கி கொள்ள வேண்டும். 6வது நிலை தாரணம். தாரணம் என்றால் தாரணை. அதுக்கு இனி ஒரு பெயர் தாரணை. மன ஒருமைப்பாடு. மனம் என்ன செய்ய வேண்டும்? ஒருமைப்பாடுடன் இருக்க வேண்டும். மனதை ஒரு நிலைப்படுத்துதல். ஒரே பொருளின் மீது கவனத்தை நிலைப்படுத்துதல். நம்ம ஒரு பொருளின் மேலே நம்ம மனசு நிற்கிறது இல்லை. ஒரு வகுப்பெடுக்கிறாங்கன்னா அது கூடயே நிற்கணும். ஏதாவது ஊரில் நம்ம என்ன வேணும்? ஒரு நிலைப்படுத்தணும் நம்ம மனசு இல்லையா? அந்த நம் மனசு என்ன செய்யுது? ஒன்றை பார்த்துக்கிட்டு இருக்கும், வேறொரு வேலையை செஞ்சுட்டு இருக்கும் இல்லையா? மனதே அடங்கு என்று நம்ம தான் நம்ம மனதை அடக்கி கொள்ள வேண்டும். 7வது நிலை தியானம். தியானம் செய்வாங்க இல்லையா? ஒரு மனசை எல்லாம் ஒரு நிலைப்படுத்தி தியானம் செய்தல். தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பொருளின் உண்மைத்தன்மையை ஆழ்ந்து சிந்தித்தல். நம்ம என்ன பொருளை, ஏதாவது ஒரு கடவுளோ, ஏதாவது ஒரு சக்தி, ஏதாவது மனசுக்குள்ள வச்சுட்டு தியானம் பண்ணுறோம். 8வது நிலை சமாதி. விட்டு விடுதலையாதல். நம்ம உடம்பே விட்டு விடுதலையாகக்கூடிய நிலை. உணர்வுகளை தியானிக்கும் பொருளுடன் இணைத்து விடுதல். இதுதான் சமாதி. இந்த 8 நிலைகளைத்தான் நம்ம பதஞ்சலி முனிவர் அஷ்டாங்க யோகத்தில் குறிப்பிடுகிறார். அடுத்ததாக யோகா மனிதனின் முழுமையான திறன்களை வெளிப்படுத்த உதவும் கலையாகும். நம்ம மனிதனுக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்கும்? ஸ்கில்ஸ் இருக்கும் இல்லையா? திறன்கள். அந்த திறன்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கலையாக யோகா கலையை சொல்லுகிறார்கள். ஒருவருக்குள் இருக்கும் பன்முக பரிமாணங்கள். பன்முக பரிமாணங்கள் என்ன? நமக்கு பல விதமான உள்ளுக்குள்ள பல திறன்கள் இருக்கும், கலைகள் இருக்கும் இல்லையா? ஒருத்தர் என்ன செய்வார்? இசையில சிறந்தவராக இருப்பார். இன்னொருவர் நடனத்தில் சிறந்தவராக இருப்பார். இன்னொருவர் ஓவியத்தில் சிறந்தவராக இருப்பார். கட்டிடக்கலையில் சிறந்தவராக இருப்பார். சிற்பம் வரைப்பதில் சிறந்தவராக. இப்படி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு வேறுபட்ட பரிணாமங்கள் இல்லையா? இப்படி பரிணாமங்களை தனித்தனியாக வெளிப்படுத்தி, ஒவ்வொரு மனிதனுடைய தனித்தனியாக வெளிப்படுத்தி வாழ்வில் வெற்றிப்படிகளை அடைய வழிகாட்டுவதாகும். இது என்ன செய்யும்? இந்த யோகா மனிதன் இருக்கக்கூடிய பல திறன்களையும் வெளிக்கொணரும், அவனை வெற்றிப்படியை நாட வைக்கும். யோகாசனங்களை தொடர்ந்து செய்வதன் மூலம் ஒருவர் அமைதி, ஆரோக்கியம், ஆனந்தம், வெற்றி, உள்நிலை வளர்ச்சி
என அனைத்தையும் பெறுகின்றனர். என்னெல்லாம் ஒரு மனிதனுக்கு கிடைக்குதாமா? அமைதி. நம்ம அமைதி இல்லாமல் ஒவ்வொருத்தரும் எத்தனையோ பணம் சம்பாதிச்சவங்க என்ன செய்யறாங்க? அமைதி இல்லாமல் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அந்த அமைதி யோகா கலையை கற்றுக்கிட்டுனா வந்துரும்னு கண்டிப்பாக சொல்கிறாங்க. ஆரோக்கியம் மேம்படும். ஆனந்தம் அடையலாம். சந்தோஷமாக எப்பவும் இருக்கலாம். வெற்றி உண்டாகும். உள்நிலை வளர்ச்சி. நமக்கு உள்ளுக்குள்ளேயே ஒரு வளர்ச்சி வேண்டும். எது தீய செய்திகளை எல்லாம் என்ன செய்யக்கூடாது? நம்ம கேட்கவும் கூடாது, பார்க்கவும் கூடாது இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் நம்ம உள்நிலை வளர்ச்சி. நல்லதைத்தான் கேட்கணும், நல்லதைத்தான் செய்யணும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய உள்நிலை வளர்ச்சி நம்ம மாணவ பருவத்திலேயே உங்களுக்கு வரணும். குழப்பமான மனநிலையில் இருந்து விடுபட்டு அமைதியான உணர்வோடு எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக செயல்படுத்தி முழு திறனையும் வெளிப்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி அடைய உதவுகிறது யோகா. ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன செய்யும்? குழப்பமான மனநிலை இருக்கும் இல்லையா? அதையெல்லாம் மாற்றி ஒரு வெற்றி படிகளை கொடுக்கக்கூடிய ஒன்றாக யோகா கலை அமைகிறது. 20 நிமிடம், வெறும் 20 நிமிடம் சொல்றாங்க. யோகா பயிற்சி செய்வதால் மூளையினுடைய செயல்பாடு தூண்டப்படுவதாக இந்திய வம்சா வழியைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஆராய்ந்திருக்கிறாங்க இந்த கலையை பற்றி இல்லையா? இந்த கலையினால என்ன உபயோகம் என்பதை ஆராய்ந்திருக்கின்றனர். அப்படி வரும்போது 20 நிமிடம் நீங்கள் என்ன செய்யணும்? இந்த யோகா பயிற்சியை செய்தீங்கன்னா மூளையினுடைய செயல்பாடு அன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் ஒரு ஆசிரியர் மூலமாக கற்றுக்கோங்க. அன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்பீங்க. செஞ்சு பார்த்தா தான் அது தெரியும். தினமும் யோகா பயிற்சி செய்வதால் மூளை, இதயம் மற்றும் நுரையீரல் செயல்பாடு சுறுசுறுப்படைகிறது. இதயம், அது மட்டுமல்லாமல் மூளை மற்றும் நுரையீரல் செயல்பாடு இதெல்லாமே யோகா கலை செய்தால் சுறுசுறுப்படையுமா. உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் இரத்த ஓட்டம் சீராக செல்கிறது. இரத்த ஓட்டம் என்னாகும்? சீராக சென்றடையும். இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது. நமக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு எது வேணும்? நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வேணும் இல்லையா? நமக்கு வெளியில் போக முடியாது. இந்த இருக்கிற டைம் நோய் எதிர்ப்பு சக்தி வேணும்னா வீட்டுக்குள்ளேயே இருந்து நல்ல உடல் பயிற்சிகள் யோகாவை செய்தோமானால் நமக்கு எதிர்ப்பு சக்தி தானாக வரும். முதுகெலும்பு அடுக்குகளில் ஏற்படும் தேய்மானத்திற்கு தீர்வாக அமைகிறது. முதுகு தேய்மானம், அதற்கெல்லாம் ஒரு தீர்வாக இந்த யோகா கலை அமைகிறது. ஆழ்ந்த தூக்கம் உண்டாகிறது. தூக்கம் வர்றதில்லைன்னு தூக்க மாத்திரையை சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க இல்லையா இந்த காலத்தில். அந்த தூக்கம் நம்ம எந்த மாத்திரைக்கும் அடிமையாக வேண்டாம். நம்ம உடம்பு யோகா கலையை கற்றோமானால் ஆழ்ந்த தூக்கம் தனியாக வரும். உடலுக்கு நெகிழ்வுத்தன்மை உண்டாகும். உடல் ஒரு நெகிழ்வுத்தன்மை எடுக்க வேண்டும் இல்லையா? அதெல்லாம் இந்த யோகா கலையை கற்றுக்கும் போது வரும். தெளிவான கண் பார்வைக்கும் யோகாசனங்கள் உதவுகின்றன. சிறு வயதிலேயே கண்ணாடி போடக்கூடிய நிலை ஒவ்வொருத்தருக்கும் இந்த காலகட்டத்தில் வருகிறது இல்லையா? அதற்கு ஒரு தீர்வாக இந்த யோகாசனம் அமைகிறது. வயோதிகத்தை தள்ளி போட்டு ஒவ்வொருத்தருக்கும் என்ன நம்ம இருக்கக்கூடாதுன்னு நினைப்போம்? வயோதிகமே நம்மகிட்ட வரக்கூடாது, இளமையாக இருக்கணும் தான் ஒவ்வொருத்தரும் நினைப்பாங்க இல்லையா? அந்த வயோதிகத்தை தள்ளி போட்டு இளமை தோற்றத்தை இந்த யோகா தரும். யோகாவால் எலும்புகள் உறுதி அடைகின்றன. எலும்புகள் என்ன செய்யும்? உறுதி அடையும். அதனால் தேக ஆரோக்கியம் மேம்படுகிறது. தேகம் என்றால் உடம்பு. உடம்பு என்ன செய்யக்கூடும்? நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கும். யோகா பயிற்சியினால் கணக்கிலடங்கா நன்மைகள் உடலில் ஏற்படுகின்றன. 1-2 நன்மைகள் சொல்ல முடியாது. கணக்கிலடங்காத நன்மைகள் எல்லாம் இந்த யோகாவில் இருக்கின்றன. யோகாவில் லட்சக்கணக்கான ஆசனங்கள் உள்ளன. இந்த யோகாசனத்தில் எத்தனை ஆசனங்கள் இருக்குது? லட்சக்கணக்கான ஆசனங்கள். அவற்றில் தினமும் 10 ஆசனங்களை முறையாக கற்று, நீங்கள் வலைத்தளத்தை பார்த்தோ அதை ஒன்றும் கற்றுக்கக்கூடாது. முறையாக கற்று, யோகா ஆசிரியரிடம் முறையாக கற்று அன்றாடம் செய்து வந்தால் போதுமானது. அது போதும். அவற்றால் உடல் திடமடைவதோடு ஆயுளும் நீடிக்கிறது. உடம்பு என்னாகும்? திடமும் அடையும், ஆயுளும் கூடும். அதை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஆனால் யோகா ஆசிரியருடன் துணையுடன் தான் செய்ய வேண்டும். யோகாசன பயிற்சியை தேர்ச்சியும் அனுபவமும் பெற்ற ஆசிரியர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். இறுதியாக சொல்கிறாங்க, ஆசிரியரிடம் தான் கற்றுக்கொள்ள வேண்டும்.
புத்தகத்தை பார்த்தோ வலைதளத்தின் மூலமாகவோ பயிலுவதை விட ஆசிரியர் மூலமாக கற்றுக்கொள்வதுதான் சிறந்தது. இந்த புத்தகத்திலேயெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, அதெல்லாம் பார்த்து செய்யக்கூடாது. ஆசிரியருடன் உதவியுடன் தான் செய்ய வேண்டும். இதுவே உங்களுக்கு யோகாசனத்தை பற்றியுள்ள வகுப்பு. இனி மாணவர்களே, உங்களுக்கான செயல்பாடுகள். 1. ஆரோக்கியமான வாழ்விற்கு நாம் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை பட்டியலிடுங்கள். என்னென்ன ஆரோக்கியமான வாழ்வுக்கு இவ்வளவு நான் சொன்னேன் இல்லையா? நீங்கள் இந்த ஆரோக்கியமான வாழ்வுக்கு என்னென்ன கடைபிடிக்கணும், நாம் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை நீங்கள் பாயிண்டாக பட்டியலிட்டு விடுங்க. 2வது செயல்பாடு, தற்கால வாழ்வியல் சூழலில் யோகாவின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் பொருட்டு கடிதம் தயார் செய்யுங்கள். தற்கால வாழ்வியல் சூழல் எப்படிப்பட்டது என்று உங்களுக்கு தெரியும். நாம் பெரிய ஒரு நோயால் தாக்கி கொண்டிருக்கிறோம். இந்த சூழலில் நீங்கள் ஒரு நண்பனுக்கு கடிதம் எழுதுங்க. எப்படி? யோகாவை கற்றுக்கோ, எதிர்ப்பு சக்தியை உடம்புல வருத்திக்கோ, இல்லையா? என்னென்ன உங்களுக்கு தோன்றுகிறதோ அந்த செய்திகளை எல்லாம் ஒரு கடிதமாக எழுதுங்கள். 3. யோகா தொடர்பான படங்களை நிறைய பேப்பர்லேயும் சரி, மேகசின்ஸ்லேயும் சரி என்ன வரும்? யோகா பற்றின படங்கள் வரும். அதையெல்லாம் ஒரு சேகரித்து, நிறைய படங்கள் வேண்டாம், ஒரு சில படங்கள், முக்கியமான படங்களை எல்லாம் எடுத்து உங்கள் நோட்டு புத்தகத்தில் நீங்கள் பின் பண்ணி வைத்துக்கோங்க. இச்செயல்பாடுகளை எல்லாம் நீங்கள் செவ்வனே செய்ய வேண்டும் என, அது மட்டுமல்லாமல் இதனுடைய சந்தேகங்களை உங்கள் தமிழ் ஆசிரியரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.